உடனே நீங்க நாரதர் வேலையும் செய்றீங்க நீங்க. அதாவது அணி திரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோங்கிறது எங்களுடைய முழக்கம், மாநாட்டு முழக்கம். இது என்னன்னா அங்கீகாரங்கிறது உடனே சீட்டு எண்ணிக்கையை வச்சு நீங்க அதை ஒப்பிட்டு சொல்றீங்க. அதுவும் ஒரு இது இருக்குது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுடைய மதிமுகங்கிறது நேரடியாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி, தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டிதான் நாங்க இந்த மாநாட்டை நாங்க பயன்படுத்த போறோம். அதனால தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்க வரப்போறாங்க. அதனால அந்த எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கூட்டணி கட்சி இல்ல இது முழுக்க முழுக்க எப்பயுமே நாங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்துக்கிற ஒரு தான். எந்த கூட்டணி இயக்கத்துக்கு நாங்க அழைப்பு விடுக்கல. ஆனா எல்லா கூட்டணி இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பா இதுக்கு உண்டு. குறிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு உண்டு. அங்கீகாரங்கிறது நீங்க டெபினிஷன் கொடுத்தே வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் பத்தாது. ஏன்னா எங்க தலைவர் வைகோவுடைய சாதனைகள், தியாகங்கள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷம் அவருடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல சிறைவாசத்தில் இருக்காரு. தவறான குற்றச்சாட்டுக்காண்டி கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காண்டி 5 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருந்திருக்கிறார், சிறையில் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு மேல நடைபெறும் போயிருக்கிறார். அவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்க சொல்லணும்னா, நீங்க நச்சு ஆலை, ஸ்டெர்லைட் ஆலைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. அதே மாதிரி நீங்க தஞ்சை வேளாண் மண்டலத்தில் இன்னைக்கு ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படலனா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்னைக்கு நெய்வேலியில LLC நிறுவனம் இன்னைக்கும் தனியார் மயமாக பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ. இன்னைக்கு இது மாதிரி அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு, சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் கழிச்சும் நம்முடைய அரசியல் ஆசை சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்க கிடையாது. ஆனா தலைவர் வைகோ அங்க நாடாளுமன்றத்தில் முழங்கிய ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காண்டிதான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கரோட படம் இருக்கு. இது போன்ற பல விஷயங்கள். இன்னைக்கு ட்ரெயின்ல TTR போறாங்க. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி TTR பொறுத்த வரைக்கும் படுக்கிறது வசதி கிடையாது. ஒண்ணு நின்றுட்டு வரணும், உட்கார்ந்துட்டு வரணும். அவங்களுக்கு இன்னைக்கு படுக்கை வசதி இருக்குன்னு அந்த TTRகளுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைகோ. நீங்க இதுவரை அடிக்கடி இப்ப நிறைய சொல்லிட்டே வரலாம். நீங்க அவர் வாழ்க்கையில நிறைய தமிழக மக்களுக்கான செஞ்சிருக்கிறாரு. அங்கீகாரங்கிறத பாக்குறது அரசியல் இது மாத்திரம் என் சீட்டு எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது. தமிழர்கள் மனங்கள், இதயங்கள்ல தலைவரை கொண்டு வரணுங்கிற நாங்க அங்கீகாரம் நாங்க பாக்குறோம். செங்கோட்டையன் போர் கொடி தூக்கியிருக்காரு சார். இப்போ யார் எதுங்க போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு? அது நீங்க அண்ணங்கிட்ட செங்கோட்டையன் தான் கேட்கணும், அவங்க கட்சியை தான் சாதி கேட்கணும். நாங்க மதிமுக, அவங்க அதிமுக. தவறான கேள்வி இங்க கேட்கறீங்க, நீங்க அங்கவே கேளுங்க. நீங்க திடீர்னு வெளியில போறாங்க. நீங்க நேத்து முந்தா நாள் அண்ணன் TTV கூட அந்த அணியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் OPS விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல. எந்த காரணத்துக்காண்டி சேர்றாங்க, எந்த காரணத்துக்காண்டி வெளியே போறாங்க. ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன். அது எதன் கொள்கையின் அடிப்படை கிடையாது, எத்தனை எனக்கு சீட்டு எத்தனை இதுங்கிறது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் அவர் ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது கொள்கையின் அடிப்படையில ஒரு கூட்டணியில சேர்றதை விட நீங்க எதன் அடிப்படையில் உங்க கூட்டணியில சேர்றாங்க, அதுக்காண்டி வெளியில போறாங்க, நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும்.